ஹலோ காய்ஸ், வணக்கம் வெல்கம் பேக் டு மித்ரன் 97. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாப்பிள்ள, இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு சோலார் ஸ்குவாட் கண்டென்ட் மாப்பிள்ள. ஸோ இது வந்து நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு தரமான சோலார் ஸ்குவாடு. அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸு எந்த யூடியூபர், அவர் ஒரு ஃபன் யூடியூபர், அது எந்த யூடியூபரோட காஸ்டியூம்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அவர் யூடியூப் சேனலோட ஃபஸ்ட்டு எழுத்தை மட்டும் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. நான் கரெக்டாக இருக்கிறவங்கள பின் பண்ணுறேன். ஸோ யாருக்கெல்லாம் தெரியுதுன்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டில் நானே சொல்லுவேன், சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டில் சொல்ல மாட்டேன், நான் உங்களுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேங்க. ஸோ கரெக்டாக இல்லையான்னு. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த இடத்துல நம்மள்ட்ட MP40 கிடச்சிச்சு. MP40 எடுத்து கிருட்டுன்னு ஒரு அழுத்த போட்டு விட்டோம். ஸோ அழுத்துறேன், நானும் அழுத்துறேன், இந்த பூமியவே சுற்றுறான். ஸோ பூமி இல்லை, இந்த கண்டெய்னரே சுற்றுறான். சுற்றுன்னு சுற்றுறான் அந்த ஓரியன் மண்டையை. ஸோ அவனை MP40 வந்து டவுன் அடிச்சிட்டேன், எக்ஸாட் அடித்து டவுன் அடிச்சிட்டேன். அப்படியே இந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருந்தேன். எவனாச்சும் கிடைக்கிறாங்க. என்னடா இதுதான் நடு சென்ட்ரு பிளேஸ். எனக்கு இந்த கல்காரியில் மேப் பேர்லாம் தெரியாது மாப்பிள்ள. ஸோ என்னடா இதுதான் சென்ட்ரு பிளேஸு, இதில் எவனுமே இறங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்கே ஆகிப்போச்சு. நான் ஏன் இங்கே இறங்கினேன், இங்கேயே எவனும் இறங்கல. இவனை போய் மேலே போய் அழுத்தி போடலான்னு பார்த்தா வால் போட்டான். ஸோ ஏறி போய் அழுத்துனா சோனியா. அப்படியே இந்த இடத்துல நம்ம சும்மா ஓடிட்டு இருந்தோம். சோனியா தான் நான் இங்கே நம்மளை திருப்பி அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஓடிட்டு இருந்தேன். நூபு லாபின்னா நினைக்காங்க மாப்பிள்ள, நல்ல ஒரு லாபி மாப்பிள்ள. ஸோ இது வந்து எஸ்கேஎஸ் எடுத்துக்கிட்டேன். எஸ்கேஎஸ் அதுக்கப்புறம் M60 எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ மேலே ஒருத்தர் இறங்கிட்டான், எனக்கு ஆட்டம் காட்டிட்டான். இவன் தான் நம்மள்கிட்ட ஃபஸ்ட்டு அடி வாங்கினான். தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவனையும் நம்ம வந்து டவுன் அடிச்சிட்டோம். இந்த டவுன் அடிச்சுட்டு வெறியாட்டம் ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தோம். இது வந்து கேம் ரெக்கார்டு தான், அதனால் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ஃபிங்கர்ஸ்லாம் இருக்காது, அதான் அந்த பட்டன்ஸ்லாம் இருக்காது அப்படின்னு சொல்ல வந்தேன். அப்படியே இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 1க்கு 3 கிலோ ஆயிடுச்சு. நம்ம இந்த இடத்துல மேலே வந்துட்டோம். மேலே வந்து எல்லாத்தையும் போட்டு துவச்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல இதெல்லாம் அடித்தா காயின்லாம் கிடைக்குதோ இல்லையோ, இந்த இதெல்லாம் அடித்தா ஆமாங்க காயினோ ஏதோ கிடைக்கும் போல், சரியாக தெரில. இதுதான் அப்போ எடுத்த ஃபஸ்ட்டு அப்டேட்டுக்கு அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு எடுத்த வீடியோ தான் இது. அப்படியே ஸ்கைவிங்கில் வந்து இங்கிட்டு கூச்சிட்டேன். இங்கிட்டு ஸ்கைவிங்கு ஞாபகம் வருதே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஸ்கைவிங் வந்து ஞாபகம் வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ அதை கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு அப்டேட்டு முடிஞ்சோன்னே. ஸோ அப்படியே இந்த இடத்துல ஓடி வந்துக்கிட்டு இருந்தேன். அவனா சிக்கிறானா சிவனாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எவனா போட்டு என்னை துவைக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த இடத்துல தான் ஒரு வெறித்தனமான 1v3 பண்ண போகிறோம். ஸோ அதே பாருங்கள், இந்த இடத்துல டீம் வைப்பே பண்ண போகிறேன்னு நினைக்கல. டீம் வைப் 4 பேர்த்தையுமே இந்த இடத்துல துவைக்க போகிறோம். என்னை வந்து இந்த வீட்டில் சுத்தமாக சுட்டு போட்டாங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியும். மொபைல் வேறு ஒரு பக்கம் ஸ்டக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்கிட்ட இங்கிட்டு வேறு ஒருத்தர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இந்த இடத்துலலாம் என் சோலி முடிய வேண்டியது, எப்படியோ வந்து தப்பிச்சுக்கிட்டேன். இந்த இடத்துல இப்படியே திக்குன்னு உட்காந்துருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னாடி அழுத்த ஆரம்பிச்சிட்டான். ஸோ என்னால் ஒன்றுமே பண்ண முடியல இந்த இடத்துல. நான் இப்படியே இந்த பக்கம் ஓடி இங்கனக்குள்ளே வால் போட்டு சூப்பர் மெடிக்கிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். சூப்பர் மெடிக்கிட்டு போட்டுட்டு இந்த பக்கம் கூச்சி பார்த்தா சாண்டின் வந்துட்டான். இவங்கலாம் நூப்பு பிளேயர்ஸ்னு நினைக்காதீங்க, வெறியான பிளேயர்ஸு. வச்சு அழுத்துறாங்க. ஸோ எனக்கே தாங்க முடியல. இப்போ இந்த இடத்துலேருந்து எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்படியே உடஞ்சி நேராக போனேன், டாக்ஸியை போட்டேன், வெளியே ஓடினேன். அப்படியே இந்த இடத்துல ஓடிட்டே இருந்தேன். நிற்காதரா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி ஓடிட்டே இருந்தேன். இந்த இடத்துல இவனையும் டவுன் வச்சிட்டேன். இந்த இடத்துல நான் கில்லாம் செக்யூர் பண்ணல, டக்குன்னு ஓடிட்டே இருந்தேன். அப்புறம் அங்கே போய் நான் வந்து கில் செக்யூர் பண்ணலான்னு பார்த்தேன். 8-9 போய்கிட்டு இருந்துச்சு. அப்படியே 20-20 போய் கில்லை வந்து செக்யூர் பண்ணிட்டேன். இந்த கில்லையை செக்யூர் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படியே ஓடிட்டு இந்த இடத்துல ஏதாச்சும் சிக்குதா அப்படிங்கனாச்சும் இங்கிட்டு இந்த பக்கம் வந்தாங்கன்னா தலையில் வச்சிடலாம் சொல்லிட்டு 2 பக்கம் இந்த மாதிரி ஸ்க்ரீன் நடுவில் வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். எவனுமே வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு தெரியல. அப்படியே நான் அந்த பக்கம் ஓடி டாப்புக்குன்னு இங்கே ஒருத்தன் இவனை அழுத்துறேன் பாருங்க, சரியான அழுத்து. என்கிட்ட வாள் கிடையாது, சுத்தமாக என்கிட்ட வாளே கிடையாது. இந்த இடத்துலலாம் வால் இல்லாமல் எப்படி இவனையும் அடிச்சு துவச்சி எடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல இப்படியே இவனையும் அடிச்சுட்டு இவனையும் கீழே எடுத்துட்டேன். ஸோ 1v3 சுச்சுவேஷன். ஸோ சூப்பராக வந்து முடிச்சாச்சு. இதுக்கு மேலே இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக தான் போகும். ஸோ இதுலேருந்தே சுறுசுறுப்பாக தான் போச்சு. ஸோ சூப்பராக தான் இருக்கும் இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணாங்கன்னா லைக் பண்ணிக்கிங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ இது நல்ல ஒரு கண்டென்ட்டு. ஸோ இந்த இடத்துல நான் சொல்லவே மறந்துட்டேன், ஏன்னா அது முதல்ல ரெக்கார்ட் பண்ணது. இந்த இடத்துல அதை விட சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த ஒரு கில்லு மட்டும்தான் நம்ம ஈஸியாக உட்காந்த மணிக்கு எடுத்துருப்போம். அடிக்க போகிறது பூரா ஆமோலாம் இருக்காது. நம்ம தட இந்த மிஷின் கன் வச்சு அடிக்க போகிறோம், M60 வச்சு. ஸோ நான் இப்போ வந்து வீடியோ வந்து பேசி நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நாளைக்கு வந்து 15ஆம் தேதி, நாளையிலேருந்து சரி அப்லோடு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன லியோ படம் பார்த்துட்டு இருந்தேன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன பின்னாடி அடிக்க ஆரம்பிச்சான். ஸோ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் யாரெல்லாம் லியோ படம் பார்த்தீங்களோ அவங்களாம் ஒரு ரெட் கலர் ஹேட்டை மட்டும் கமெண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ திங்கக்கிழமை நம்ம கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் ஆயிரும். எல்லோரும் மறக்காமல் வீடியோ பாருங்கள். இந்த இடத்துல அப்படியே அடிஷ்னல் போய் வெஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா என்கிட்ட சுத்தமாக வெஸ்ட்டே கிடையாது.
வெஸ்ட் இல்லைனா எப்படி அடிப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல இவனே டீம் வைப் பண்ணிட்டேன். ஏதோ நம்மளுக்கு லக்கு போல் கில்லு கிடச்சிருச்சு. ஸோ அப்படியே அந்த இடத்துல ஓடிக்கிட்டே இருந்தான் ஒருத்தன். அவனுக்கு செம்ம டேமேஜ் கொடுத்தேன். அவன் வந்து எனக்கு சிக்கிற மாதிரியே தெரில. இந்த பாலத்துக்குள்ளேயே உட்காந்து கிட்டத்தட்ட நான் 3-4 கில் அடிக்க போகிறேன் சொன்னால் யாராச்சும் நம்புவீங்களா? ஸோ அடிக்க போகிறேன், நீங்களே வந்து பாருங்கள். இந்த இடத்துல இங்கே ஒருத்தனை போட்டு அழுத்தழுத்து நடத்துனா மாட்டவே இல்லை. இந்த இடத்துல அங்கே ஒரு க்ளூவால் இருந்துச்சு. அந்த க்ளூவால் வந்து நான் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். சடன்னு நின்றுக்கிட்டு இருந்தால் எவனாச்சும் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் உட்காந்தா எனக்கு சரியாக வியூ கிடைக்கல. ஆனால் எப்படியோ இந்த பக்கம் சுற்றி முற்றி அடித்து MC தேர்ட் லெவல்னால புல்லட்டு சும்மா சரன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல எப்படியும் இவனே அடித்து கில் எடுத்துருவேன். ஸோ இந்த இடத்துல டவுன் பண்ணிட்டேன். கில் எடுத்துடலாம். இப்போ 45, 36, 42 போகுது. டேமேஜ்லாம் சும்மா வெறியாக இருக்குது. நம்மள்ட்ட வேறு M60 புல்லட்டு 100 கீழே தான் இருந்துச்சு. அதோட நம்ம M60 இப்போதைக்கு ஆடுறது தேவையில்லை. நான் இப்போ தான் பார்க்குறேன் சைடில் ஒருத்தன் ஓடி வராங்க. எனக்கு இப்போ நான் கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளே போகும்போது நான் அடிப்பான் பாருங்க. அவன் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அப்படியே இந்த பக்கம் இவனை அடிச்சுவிட்டு ஸோ இவனை வந்து எக்ஸ்ட்ரா அடித்து டவுன் அடித்தேன். இவனை நான் இந்த இடத்துல முடிக்க வேண்டியது. இந்த பின்னாடி வந்த பாட்டு என்ன அடிச்சிருச்சு. ஸோ இந்த பின்னாடி இந்த பாட்டுன்னு தான் சொல்லலாம். அவனை தப்பே கிடையாது. ஏன்னா பின்னாடி வந்து அடிக்கிறான். ஸோ இந்த இடத்துல இவனையும் முடிச்சுன்னு சொல்லிட்டு நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கலாமா? இப்படி நிற்கலாமா தம்பி? என் முன்னாடி வந்து இப்படி நிற்கலாமா? ஏன்னா பின்னாடி வெறிய அடிச்சிங்க. இப்போ மட்டும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு. எனக்கு டக்குன்னு எங்கள் அப்பா வேறு கால் பண்ணிட்டாரா. ஸோ சடன்னு நான் படிக்க என் மூஞ்சி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அப்படியே வந்து வந்துட்டேன். நம்ம மூஞ்சி தெரிஞ்சிருச்சா? அது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல அப்படியே சடன்னு எனக்கு வேறு கால் வந்துருச்சு. கால் வருது, ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கால் வருது, கண்டென்ட் எடுக்கிறேன். ஒருத்தனை போட்டு அடிக்கிறேன், இன்னொருத்தனை போட்டு அடிக்கிறேன். இப்போ என்ன பண்ண முடியும் என்னால் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ ரெக்கார்டு வேறு கட் ஆகிடுச்சு. மறுபடியும் ஆன் பண்ணிட்டு வந்து ஐயோ எனக்கு பெரிய தலைவலியாகிடுச்சு. இந்த இடத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டேன் இந்த இடத்துல. ஏன்னா என் புல்லட்டு சுத்தமாக கிடையாது. அவன்கிட்ட இருந்து கொஞ்சோண்டு புல்லட் தான் இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல ஒருத்த மட்டும் மிஸ் ஆகிட்டான். அவனை மட்டும் நம்ம அடிச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து டீம் வைப்பே பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த இடத்துல அவனை மட்டும் அடிக்க முடியாமல் போயிடுச்சு. அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, மாப்பிள்ள அவன் நம்ம நேரம் வந்து அடிக்கிறான்டா ஏதோ ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு. ஸோ நீ சுற்றி போயிரு, நம்ம வந்து நீ சுற்றி போய் பின்னாடி போய் அவனை அடிச்சிரு, நாங்கள் முன்னாடி இருந்து அவனை பார்த்துக்குறோம். ஸோ அவனை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. ஆனால் நம்மளை வந்து அவங்களால முடிக்க முடியல. இப்போ மேலே பார்த்திங்கன்னா அவன் தான் அந்த டீமோட லாஸ்ட் மெம்பர்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னே தெரில, எனக்கே ஒன்றும் புரியல. இந்த இடத்துல இவனை போட்டு எடுத்துருப்பேன். இவன் சரியான விஷம். என்ன விஷம், 4 விஷம் அவனுக்கு சரியான விஷம். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல அவனை போட்டு பாய்சன்லாம் போட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த இவனை போட்டு பாய்சன்லாம் போட்டு கிருட்டுன்னு ஒரு அழுத்த போட்டேன். அப்படியே MP40 அக்யூரசி உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ராயல் ஃப்ளாஷி எப்படி அக்யூரசி உடையன்னு உங்களுக்கே தெரியும். அக்யூரசி -, டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு. ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட் ஐடி. இந்த ஐடி வந்து இப்போ சேல் பண்ணிட்டோம். ஆனால் நிறையா கண்டென்ட் இதில் எடுத்து வச்சுருக்கோம். இதில் இருந்தால் கொஞ்சம் நாளைக்கு கண்டென்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம செகண்ட் ஐடியோட கண்டென்ட்லாம் வரும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஐடியோட கண்டென்ட் வருங்க. ஸோ அது வந்து 2 ஈவோ இருக்குது. ஸோ அதெல்லாம் வரும். நிறையா கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயும் நிறையா கண்டென்ட் எனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் கண்டென்ட் எடுத்து வச்சுருவேன். இந்த பக்கம் நான் இவ்வளோ நேரம் மேலே வந்துட்டேங்க விஷம். இப்போ நீங்கள் இறங்கினதுக்கப்புறம் மேலே இறங்கி தெளிவாக அடிக்க பிளான் போட்டிருக்காங்க. எதிர்த்தாப்புல வெறும் 2 பேர் தான். என்கிட்ட இந்த இடத்துல வால் கொஞ்சம் தான் இருந்துச்சு. இவனை இந்த இடத்துல எனக்கு 15 HP விட்டான். எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல. நான் பாட்டுக்கு சூப்பர் மீடியா கிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். சுற்றிட்டு இந்த இடத்துல என் வால் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தான் நம்மள்ட்ட இப்போ லாஸ்ட் அடி வாங்கினா பார்த்தீங்களா, அவன் தாங்க. அப்படியே அவனே அங்கேருந்து டீம் வைப் பண்ணிட்டேன். ஸோ வெறித்தனமான ஒரு சோலோஸ் ஸ்குவாட் மேலே லாபி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க மாப்பிள்ள. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, அவ்வளோதான். இந்த வீடியோவை இதுடன் முடிக்க மாட்டேன். ஸோ இந்த காஸ்டியூம் யாரோட காஸ்டியூம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இதுதான் நம்மளோட UID. மறக்காமல் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. ஸோ போயிட்டு வரேன். டாட்டா, பை பை, லவ் யூ கைஸ்.